அட பாவிகளா, நான் என்னையா சொன்னேன்? நியூஸை எக்ஸாஜரேட் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். வேற ஏதாவது தப்பாவா சொன்னேன்? அவங்க யாரும் அவங்க குண்டு போடலை, இவங்க அதை இன்டர்செப்ஷன் பண்ணலை அப்படி இல்லாமல் சொன்னேன் நான். அதெல்லாம் நடக்குதான். சண்டையில் கிடையாது. சட்டை எங்கே இருக்கு? நத்திங் கேர்ள்ஸ், கேரி ஆன். சண்டையில் கிடையாது. சட்டை எங்கே இருக்கு? வாரில் வந்து குண்டு போடாமல் என்னெல்லாம் பண்ணுவாங்க? பாருங்க, எல்லாரும் நார்மலாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா இந்த நியூஸ் சேனலு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. நாங்கள் சொல்வதெல்லாம் போய் மேலே அந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு தெரிஞ்சது தானே சொன்னேன். நான் பார்க்குறேன் அத்தனை பேட் கமெண்ட் இல்லை, கொஞ்சம் கோவப்பட்ட கமெண்ட்டு. பட் மேக்ஸிமம் எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது தானே உண்மை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. அதை பார்க்குறத விட்டுவிட்டு நொய்யின்னு இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்க மக்களை காப்பாற்றுறது எப்படி, அது எப்படின்னு எல்லாரும் 5 ஸ்டார் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. சும்மா சொல்ல என் தலை மேலெல்லாம் பறந்தது தான். நைட்டு தூங்கும்போது நானே பயந்து கத்தனம் தான். எத்தனை அலர்ட்டு, என் தங்கச்சியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச வச்சு அழுத்திட்டு பயந்து கத்தனம் தான். ஆமாம், இதெல்லாம் நடக்கும். அதுதான் வந்து வாரு, அதுதான் சண்டை. அப்புறம் எப்படி தான். பட் இதெல்லாம் தாண்டி இவங்க நம்மளை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிறாங்க, அதுதான் முக்கியம். அதை தான் சொல்ல வரேன் நான். வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலை, யாரையுமே தப்பாக சொல்லலை. நீங்கள் யாரையும் தப்பாக காட்டாதீங்க, அது மட்டும் தான் சொல்கிறேன் நான். எவ்வளோ பயந்து ரெட் கலர் க்ரீன் கலர் எல்லாம் போயிட்டுருக்கு. டம்முன்னு சத்தம் பயமாக தான் இருக்குது. இல்லாமல் சொல்கிறேன். ஈவன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அப்படியே நெருப்பு குழம்புலாம் கொட்டுது, அவங்க வந்து இன்டர்செப்ஷன் பண்ணுறதுலாம் சொன்னாங்க. இருக்குதான், என்ன பண்ணுறது. வார். இங்கே வேலை செய்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கும், ஃபேமிலியாக இருக்கும், யார்கிட்டையாவது கேளுங்க. யாராவது இங்கே வேலையை விட்டுட்டு பாம்பு போடுறாங்கன்னு வீட்டுக்கு வராங்களான்னு பார்ப்போம். யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே வேலை தேவை. பூவா ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் அங்கே போனால் வீடு கட்டணும், லோன் அடைக்கணும், எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்குது. எனக்கு இருக்கிற வேலை இது. எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்குது. எல்லாருக்கும் காசு வேணும். யாரும் பாமே போட்டாலும் உயிரே போனாலும் இங்கேருந்து வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆல்ரெடி செட்டில் ஆகிருப்பாங்கள்ல, லைஃப்பில் ஃபேமிலியை செட்டில் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்க வேணால் வரலாம். அதுலேயும் ஒரு சிலர் இருக்காங்க, ஃபேமிலி செட்டில் ஆகி இருந்தாலும் லக்ஸுரி லைஃப்காக இங்கே வாழ்கிறவங்க இருக்காங்க. வரமாட்டாங்க. யார் வருவாங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, கிளம்பி வா பார்க்கலான்னு. யாரும் வரமாட்டாங்க. எல்லாருக்கும் இங்கே வேணும். நம்ம ஊரில் பாம்பு போடாமல் வாழ்கிற வாழ்க்கையை விட இங்கே பாம்பு போட்டு வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சேஃபு. அது உங்களுக்கு தெரியல. முதல்ல இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் அது கரெக்டாக தெரியும். நம்ம ஊரில் ரேப்பு, கொலை, கற்பழிப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய இருக்குது. இந்த ஜாதி சண்டை, மத சண்டை, அதிலெல்லாம் கொள்கிறாங்கல்ல. அதெல்லாம் விட அது எல்லாத்தையும் விட போலீஸ் ஸ்டேஷனில் நடக்குதில்ல நிறைய மிஸ்டேக்கு. அது எல்லாத்தையும் விட இங்கே ரொம்ப சேஃபு. இங்கே செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே தான் இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க, யாராவது வராங்களா சொல்கிறாங்களா கேளுங்க. 1000 வீடியோஸ் பார்த்துட்டேன். பாம்பு போட்டாலும் நான் ஊருக்கு போக மாட்டேன்னு. நீங்கள் என்னமோ வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க கமெண்டில். பாய். நியூஸை பேடாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஃபேக்காக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். டேக் கேர். நம்ம ஊரை மாற்ற பாருங்கள். எப்படா நம்ம ஊர் மாறும்னு தெரியல. மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் மாறாது. மாறுறதுக்கு வழி இல்லை.